राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतां स्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये। மொத்தமாக 8 வாக்கியம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணம் விருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனுசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துர்வனை போலே. இப்போ அடுத்த வாக்கியம் சொல்றா பெண் பிள்ளை. 9வது வாக்கியம் ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். 3 எழுத்து சொன்னேனோ க்ஷத்ர பந்துவை போலே. க்ஷத்ரபந்து அப்படின்னு ஒரு க்ஷத்ரியன், ஒரு மகாராஜா. ஆனால் க்ஷத்ரியர்கள்லாம் என்னென்னா எல்லாரும் ராஜ பரிபாலனம் அழகாக செய்ய வேண்டும், பிரஜைகளுக்கெல்லாம் நல்லது செய்யணும், பிரஜைகளோட குறைகளெல்லாம் கேட்டு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். அதுதான் ராஜாவோட தர்மம். ஆனால் இந்த க்ஷத்ரபந்து ஒன்றுமே செய்யலை. அதுக்கு பதிலாக இருக்கிற பிரஜைகளுக்கெல்லாம் உபத்திரம் செஞ்சுட்டு இருந்தான். எல்லா பிரஜைகள்லாம் பார்த்தா எல்லாருமே ரொம்ப இந்த ராஜா பண்ணுற அநீதியை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்புறம் அவெல்லாம் ஒரு யோஜனை பண்ணி இந்த ராஜாவை அந்த ஊரை விட்டே துரத்திட்டான். துரத்தின ராஜா ஊரை விட்டு வெளில ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வாசம் பண்ணுறதுக்கு தொடங்கினான். காட்டில் என்ன பண்ண முடியும்? அவன் பாட்டுக்கு போகிறவா வரவா எல்லாரையும் அடித்து கொலை பண்ணி கொள்ளை அடித்து எல்லா ஈன காரியங்களையும் பண்ணிட்டு இருந்தான். எல்லா விதமான கெட்ட விஷயங்களையும் பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி பொழப்பை நடத்திட்டு இருந்தான். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் எதுவுமே இல்லை அவனுக்கு. அப்படி இருந்தான். இப்படி இருக்கிறச்சே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ரிஷி அந்த காட்டு வழியாக போயின்னு இருந்தார். போகிற வழியில் அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் அடிச்சுது. சரி பார்த்தா இப்படி சுற்றி பார்த்தா ஒரு சின்ன குளம் இருந்தது. சரி அந்த குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு போகலாமேன்ட்டு அந்த குளத்தில் இறங்கினார். அது ஆக்சுவலாக புதர் மண், குவிக் சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி புதர் மண். அதில் காலை வச்சு தண்ணியை குடித்த உடனே குடிக்க ஆரம்பித்த உடனே அவர் பாட்டுக்கு அந்த புதர் மண்ணுக்குள்ளே அப்படியே புதைய ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு ஒன்றும் புரியல. கோவிந்தா 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 கோவிந்தான்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தார். எதேச்சியாக இந்த சத்ரு அது வழியாக அந்த குளத்து வழியாக போயின்னு இருந்தார். யூஸ்வலாக அவனுக்கு இந்த ரிஷியை காப்பாற்றணும் அப்படின்லாம் எண்ணமே கிடையாது. ஆனால் அன்னைக்கு என்ன தோணித்தோ தெரியாது. அவன் அந்த ரிஷியை பார்த்த உடனே மரத்தில் இருக்கிற செடி இது நார் மாதிரி இருக்கும்ல, மரத்துலேருந்து அந்த இதெல்லாம் கிளை அதெல்லாம் உடச்சி அவன் அந்த ரிஷி கையில் கொடுத்து அந்த ரிஷியை எப்படியோ அந்த புதர் மண்ணிலேருந்து எழுப்பி காப்பாற்றிட்டான். ரிஷிக்கு பரம திருப்தி, ரொம்ப சந்தோஷமப்பா நீ என்னை காப்பாற்றினத்துக்கு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அந்த சத்ரபந்து சிரிக்கிறான். சிரிச்சிட்டு, நான் இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் நான் என்றைக்குமே பண்ணதில்லை, ஆனால் என்னவோ தெரியல எதனாலன்னு எனக்கே தெரியல, உன்னை நான் காப்பாற்றணும்னு தோணித்து நான் உன்னை காப்பாற்றிட்டேன். இப்போ என் மனசு மாறுறதுக்குள்ளே நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அந்த ரிஷி சொன்னார், நீ காப்பாற்றினது உனக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல மனசுனால தான். ஸோ ஏதோ இதில் உனக்கும் நல்ல மனசு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே நல்ல மனசு இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தால் தான் அவள் கெட்ட வழியை நாடி போகிறாள். ஸோ நீயும் அந்த மாதிரி தான், உனக்குள்ள நல்ல மனசு இருக்குது, உனக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்குது. ஆனால் நீ ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த கெட்ட வழியை நாடி வந்திருக்க. என்ன நீ கேட்டனா
நான் உனக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறேன், நீ அந்த மந்திரத்தை சொன்னேன்னா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்றான். உடனே சத்ரபந்து சிரிக்கிறான். சிரிச்சிட்டு, இதை வேற அந்த மந்திரம் கிந்திரம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ உன் வழியை பார்த்துன்னு போ, இன்னொரு நிமிஷம் நீங்கள் நின்ன ஒன்றையும் நான் கொன்னுடுவேன், என்னது கொல்ல வைக்காத, இப்போ தான் உன்னை காப்பாற்றிருக்கேன், காப்பாற்றின அந்த சந்தோஷத்தில் போயிட்டே இரு அப்படிங்கிறான். அந்த ரிஷியோ சிரிக்கிறா. சிரிச்சிட்டு, நீ பாரு, நீ கோவிந்த நாமத்தை சொல்லு, கோவிந்தா அப்படின்னு சொல்லு, கோவிந்தான்னு சொன்னேன்னா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த ரிஷி சொல்கிறார். என்னது கோவிந்தாவா அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்டவுடனே ரிஷி திரும்பி சிரிக்கிறார். சிரிச்சிட்டு, இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னோடனே, சாதாரணமாக அந்த கோவிந்த நாமம் எல்லார் வாயிலையும் நுழையாது, உனக்கு அவ்வளோ சலீஸாக கோவிந்த நாமம் வந்துருத்தே, அப்படின்னா நீ ஏதோ பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை, நீ பாட்டுக்கு கோவிந்த நாமம் சொல்லிகிட்டே இரு, இதுக்கு நீ காசு பணம் எதுவுமே கொடுக்க வேண்டாம், நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே இரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே அவன் சொல்கிறான், நான் பண்ணுற காரியம் உனக்கு தெரியுமா, நான் என்ன வேலை பண்ணுறேன்னு தெரியுமா உனக்கு, நீ தெரியாமல் இதெல்லாம் சொல்கிற, நான் கொள்ளை அடிக்கிறேன், கொலை பண்ணுறேன், எல்லா வித கெட்ட பழக்கமும் எனக்கு இருக்குது அப்படின்றான். அப்போ நீ என்ன பண்ணாலும் சரி, நீ அந்த வேலை பண்ணிகிட்டே இருக்கிறச்சேவே நீ கோவிந்த நாமத்தை சொல்லு, உனக்கு நன்மை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிஷி கிளம்பி போய்டுறார். இவனும் ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறான், என்னது இந்த ரிஷி இப்படி சொல்லிட்டு போயிட்டார், சரி நமக்கு என்ன காசா படமா, நம்ம பாட்டுக்க சொல்லலாம் அப்படின்னு கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்லிகிட்டே இருக்கான். எல்லா வேலை பண்ணுறச்சும் என்ன பண்ணாலும் கோவிந்தா 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 கோவிந்தானே சொல்கிறான். அந்த ஜன்மம் முடிஞ்சுடுறது கோவிந்தா சொல்லி. தூங்கறச்சே கோவிந்தா, தூங்கிறதுக்கு முன்னால் கோவிந்தா, எழுந்த உடனே கோவிந்தா, அப்படியே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவனோட மூச்சு காற்று எப்படி அவன் விடுறானோ அந்த மாதிரி கோவிந்தா சொல்லின்னு வரான். அந்த ஜன்மத்தில் அவனோட ஜன்மம் முடிஞ்சுடுறது. அவன் பிறந்து இப்போ அந்த கோவிந்த நாமம் சொன்னதுனால அவனுக்கு நிறைய புண்ணியங்கள் அவன் ஒரு நல்ல குடும்பத்தில், நல்ல ஒரு பாயசான ஒரு குடும்பத்தில், எல்லாரும் அந்த வீட்டில் இருக்கிறவாள்லாம் கடவுள் பக்தியோடு இருக்கிற ஒரு குடும்பத்தில் இவன் ஜனிக்கிறான். ஜனித்து அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை நல்லபடியாக முடிஞ்சு அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. ஸோ அந்த கோவிந்த நாமத்துக்கு அவ்வளோ பவர். எவ்வளோ கெட்டவனாக இருந்தவன், ராஜ்யத்துலேருந்து அவனை வெளில துரத்திட்டா எல்லாரும். அந்த மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவன், காட்டில் எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தது அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு கெட்ட மனிதன் அவனை இந்த ஒரு கோவிந்த நாமம் அழகாக வழி நடத்தி அவனை நல்லவனாக்கி அவனுக்கு ஒரு மோட்சமும் கிடைக்க வச்சதுன்னா அவ்வளோ பவர்ஃபுல் கோவிந்த நாமம். இந்த ஒரு விஷயத்தை தான் பெண் பிள்ளை பிடிச்சுட்டா. இந்த மாதிரி நான் வைத்தமாநிதி பெருமாள் கோவிலில் இருந்து எத்தனையோ தடவை கோவிந்த நாமம் சொல்லியிருக்கலாம். இந்த பெருமாளும் கோவிந்தனோட ஸ்வரூபம்தான். நான் எத்தனையோ தடவை கோவிந்த நாமம் சொல்லி நான் பாட்டுக்க என்னோட மோட்சத்தை தேடி இருக்கலாம். ஆனால் அடியாள் அப்படி பண்ணலையே சுவாமி. அடியாள் மொசல் புழுக்க சுவாமி. வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் இந்த ஊருக்கு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் சுவாமி அப்படின்னு சொல்கிறாளாம். ராமானுஜர் அப்படியே அசந்து போகிறார். ஏன்னா கோவிந்த நாமம் அவருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு நாமம். நாமஸ்மரணான்றதே ரொம்ப நமக்கு எளிதான ஒரு கலியுகத்தில் கிடச்ச ஒரு வரப்பிரசாதம். நமக்கு எந்த விதமான தபஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கடினமான தபஸ்கள்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கலியுகத்தில் சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை கண்டினியூஸாக சாண்ட் பண்ணிகிட்டே இருங்கோ. லைக் ராமான்னு உங்களுக்கு சொல்ல பிடிக்குமா, 2 எழுத்து ராமா அப்படின்னு ராமா 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 ராமான்னு சொல்லுங்க. இல்லை கிருஷ்ணான்னு சொல்ல பிடிக்குமா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லுங்க. இல்லை கோவிந்தான்னு சொல்ல பிடிக்குமா சொல்லுங்க. சாய்ராமான்னு சொல்ல பிடிக்குமா சொல்லுங்க. என்ன உங்களுக்கு எந்த கடவுளை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கடவுளோட நாமத்தை சொல்லிகிட்டே இருங்கோ. ஒரு பவர் மாதிரி உங்கள் உடம்புல வந்துடும். உங்களை சுற்றி ஒரு வளையம் வந்துடும், ஒரு ப்ரொடெக்ஷன் வந்துடும்.
அந்த ப்ரொடெக்ஷன் உங்களை எப்போதுமே பாதுகாக்கும், உங்களை எப்போதுமே காப்பாற்றும். அந்த மாதிரி நாமஸ்மரணாக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்குமே இல்லை. நான் ஒரு இதில் ஒரு ரீசண்டாக ஒரு இதில் கேட்டேன். ஒரு பையன் வந்து எலக்ட்ரிஷியன், அவன் எலக்ட்ரிக்கல் போல்ஸில் ஒர்க் பண்ணுறவன். அவனுக்கு வந்து காயத்ரி மந்திரம் சொல்கிறது வந்து அவ்வளோ இது ரொம்ப ஆசை. அவன் காயத்ரி மந்திரத்தை அப்படி சொல்லிகிட்டே இருப்பானான், கண்டினியூஸாக சாண்ட் பண்ணிகிட்டே இருப்பானான். அவன் ஒரு தடவை அந்த போலில் ஒர்க் பண்ணுறச்சே அந்த போலில் ஏதோ ஒரு கிரவுண்டிங் வயர் சரியாக இல்லாததுனால எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்தது. ஷாக் வந்து அவன் மேலே அந்த ஷாக் வந்து அவனை அப்படியே தூக்கி ஒரு 3-4 ஃபீட் தள்ளி அவனை மேலேந்து, தட் இஸ் ஐம் டாக்கிங் அபவுட் ஹீ இஸ் ஆன் த டாப் ஆஃப் த போல், அந்த போலுக்கு மேலே உட்காந்து வேலை செஞ்சுட்டுருக்கான். அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக்னால அந்த ஷாக் அவன் மேலே அடித்து அவனை அப்படியே தூக்கி போட்டு ஒரு 3 அடிக்கு தள்ளி அவன் கீழே விழுந்திருக்கான். ஆனால் விழுந்தாலும் அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, அவனுக்கு அந்த ஷாக் தெரியவே இல்லை. ஏன்னா அவன் கண்டினியூஸாக காயத்ரி மந்த்ரா சாண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். காயத்ரி மந்த்ராவுக்கு அவ்வளோ பவர். காயத்ரி மந்த்ரா சொல்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். சதா சர்வகாலமும் உங்களுக்கு முடிஞ்சால் காயத்ரி மந்திரம் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்கோ. சொல்ல சொல்ல உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எவ்வளோ உங்களோட டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே வரும், உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், உங்கள் சுற்றி இருக்கிறவாளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், பாசிட்டிவிட்டி. அவ்வளோ நல்லது காயத்ரி மந்த்ரா. எனி சாண்டிங் ஃபார் தேட் மேட்டர். நாமஸ்மரணா இஸ் த பெஸ்ட் மெடிசன் இன் டுடேஸ் லைஃப். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.